ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதல் போட்டிய சிஎஸ்கே அபார வெற்றி. முதல்ல டாஸ் வின் பண்ணி பெங்களூரு பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்து ஸ்டார்டிங்கில் 2+ விராட் கோலி நல்லா ஆரம்பித்தாங்க. ஆனால் ருத்ராஜோட ஸ்மார்ட் மூவால் முஸ்டபிசர் வந்து அடுத்தடுத்து விக்கெட்டு படிட்டார், மேக்ஸ்வெல், 2+ வரிசையாக எடுத்துட்டார். இருந்தாலும் கடைசியாக வந்த ராவத்தும் கார்த்திக்கும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு பெங்களூரு ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க உதவுனாங்க. அதனால் அவங்க 173 ரன் அடிக்க முடிஞ்சிச்சு. 174 ரன் டார்கெட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பவுலிங்கில் தீபக் சகார் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம், ஒரு விக்கெட்டு. தேஷ்பாண்டே 4 ஓவருக்கு 47. தீக்ஷனா இன்றைக்கி எடுபடலை. முஸ்டபிசர் மட்டும் 4 ஓவர் 29 ரன் கொடுத்து தனியாக தெரிஞ்சார். 4 ஓவருக்கு 29 ரன் கொடுத்து 4 விக்கெட்டு. ஜடேஜா விக்கெட் எடுக்காட்டியும் 2 கட்டுப்படுத்தினார். அடுத்த இறங்கின நம்ம சிஎஸ்கே சச்சின் ரவீந்திரா அடி போலன்னு உழந்தார். 15 பந்துக்கு 37 ரன்னு. ஆக்ஷனில் ஏன்டா அவர் எடுக்காம விட்டோம், அந்த அளவுக்கு அடித்தார். ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது. அடுத்தடுத்து வந்த பிளேயரும் அவர் பங்குக்கு 27, ரஹானே, மிச்சல் 22 அடிக்க லாஸ்ட்டில் சிவந்துவும் ஜடேஜா நின்று நல்லபடியாக மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதனால் சென்னையால் ரொம்ப ஈஸியாக நம்ம டார்கெட்டை முடிக்க முடிஞ்சு. கடைசியில் மீதம் 8 பால் இருக்கிற பொழுதே 174 ரன் அடித்து சிஎஸ்கே அபார வெற்றி பெற்றுச்சு. அவங்க சைடு எல்லார் ஓவரையும் அடி பொழந்து எடுத்தாங்க. கேமரான் கிரீன் மட்டும் ஓரளவுக்கு போட்டு அவர் 2 விக்கெட் அவர் பங்குக்கு எடுத்தார். மற்ற எந்த பவுலரும் சோபிக்கலை. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நாளைக்கு என்ன மேட்ச் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நாளைக்கு 3:30 பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் நடக்க இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கு 7:30 ஒரு மேட்ச்சு.